அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் 6 நாளில் நம் மனதில் நினைப்பதை நமக்கு நடத்தி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சின்ன சூறாவினுடைய சிறப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லோருக்குமே அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய ஒரு புதையலவே நம்ம கையில் கொடுத்துருக்கான். புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட எல்லா தேவைகளுக்குமான தீர்வு, எல்லா தேவைகளையும் திறக்கக்கூடிய சாவியை அல்லாஹ் நம்ம கையிலேயே கொடுத்துட்டான். புரியலையா? அதுதான் நம்மளோட அமல்களும் நம்மளோட துஆக்களும். நம்மக்கிட்டேயே சாவி இருக்கு. நம்மளோட எல்லா தேவைகளுக்குமான தீர்வு இருக்கு. ஆனா நம்ம தான் அதை சரியா பயன்படுத்துறதில்ல. மிகச்சரியான அமல்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ்விடத்துல நம்ம துஆ செய்யும்போது இந்த உலகத்துல அடைந்து கொள்ள முடியாத விஷயம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இன்றைக்கு எத்தனையோ பேர் வேலை விஷயமா கவலைப்படுறாங்க. பல வருஷமா ஒரு வேலைக்கு அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தேடிக்கிட்டே இருப்பாங்க. எதுவுமே சரியா வராது. இன்னும் குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனை, நிறைய சங்கடங்கள். அதுவும் ஒரு முடிவுக்கே வராது. இன்னும் திருமண வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா, அதுல நிறைய தடங்கல். திருமணம் நடக்கிறதுக்கே தடங்கல். அது நடந்த பிறகும் நிறைய பிரச்சனை. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். நிறைய தேவைகள் இருக்கு. இன்னொன்று அன்பு தேவை. என்னுடைய கணவர் என் மேல அன்பா இல்ல, என்னுடைய மனைவி என் மேல அன்பா இல்ல அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. இது எல்லாத்துக்குமே அமல்களின் மூலம் நம்ம தீர்வை தேட முடியும். இன்னும் அந்த அமல்கள்ல எத்தனையோ விதமான அமல்கள் இருக்கு. அதுல ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருக்குரான். திருக்குரான்ல நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் சொல்யூஷனை கொடுத்துருக்கான். அதை நம்ம ஓதுனாலே அதனுடைய பலன் நமக்கு கிடைச்சிரும். மறுமையிலும் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்குது. இன்னும் இந்த சூறாக்கள்ல சின்ன சூறாக்களை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம அதை தஸ்பீஹ் போல ஓதும்போது சுபஹானல்லாஹ் எண்ணிலடங்காத பலனை நம்மால அடைந்து கொள்ள முடியும். சூறாக்களை ஓதி நம்மள எத்தனையோ பேர் எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் நம்ம சாதிச்சிருக்கோம் இல்லையா? அதுலேயும் சின்ன சூறாக்கள் இருக்கு பாருங்க. அதுக்கு நிறைய சிறப்புகள் அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அப்படிப்பட்ட சூறாக்கள்ல ஒரு சூறாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதை பற்றி ஒரு ஹதீஸை நம்ம பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடம், உங்களிடம் எவரேனும் தினமும் குர்ஆனின் 1000 ஆயத்துக்களை ஓதுவதற்கு சக்தி பெற மாட்டாரா என்று கேட்டதற்கு, தினமும் எவ்வாறு 1000 ஆயத்துக்களை ஓத முடியும் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அதற்கு, உங்களில் எவரேனும் அல்ஹாக்குமுத் தகாஸரு சூரா ஓத முடியாதா என்று நபி அவர்கள் கேட்டார்கள். இதன் கருத்து, தினமும் அல்ஹாக்குமுத் தகாஸரு சூரா ஓதுவது 1000 ஆயத்துக்கள் ஓதுவதற்கு சமமானது அப்படின்னு. இப்படி ஒரு தடவை ஓதனா நமக்கு இவ்வளவு நன்மைகளை நமக்கு குவியலாக கொடுக்கக்கூடிய இந்த சூறாவை இன்ஷா அல்லாஹ் நமது தேவைகளுக்காக நீங்க நியத்து வைங்க. எப்படி நியத்து வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அந்த சூறா தான் சூரா தகாசுர் சூரா. இது ரொம்ப சின்ன சூறா தான். 8 வசனங்களை கொண்ட ஒரு சூறா தான். ஆனா இதற்கு நிறைய நிறைவான பலன்களை அல்லாஹ் நமக்கு தர்றான். இந்த சூறாவை இன்ஷா அல்லாஹ் நீங்க இந்த முறையில நியத்து வைங்க. அதாவது ஒரு நாளைக்கு நீங்க 100 தடவை இந்த சூறாவை ஓதணும். 10 நாள் நியத்து வைங்க. இந்த 10 நாளைக்குள்ள நீங்க அல்லாஹ்விடத்துல எவ்வளவு அதிகமா அந்த தேவையை பத்தி கேட்க முடியுதோ கேளுங்க. ஏன்னா இன்றைக்கு நாள்பட்ட தேவை இருக்கிறவங்க தான் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல அதை கேட்குறாங்க. கடன் இருக்கு, எவ்வளோ அமல்கள் செஞ்சாலும் கடன் ஒரு துளி அளவு குறையல அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. எவ்வளவோ தேவைகள் இருக்கு, என்னதான் அமல்கள் செஞ்சாலும் அது குறையவே மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அல்லாஹ்விடத்துல எவ்வளோ பிடிவாதமா கேட்குறீங்களோ கட்டாயம் அல்லாஹ் அதை நிறைவேற்றுவான். ஆனால் துஆக்கள் கபூலாகிறதுக்கு நம்மளோட வாழ்க்கை முறையை நம்ம சில மாறுதல்களை ஏற்படுத்தணும். நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ஹலாலாக வாழணும். பெரிய பாவங்களை விட்டு விலகி இருக்கணும். ஒரு பக்கம் பாவத்தை செஞ்சுக்கிட்டு ஒரு பக்கம் துஆ கேட்டாலும் நமக்கு பலன் கிடைக்காது. இன்னும் உறவுகளோடு நம்ம சேர்ந்து வாழணும். ஹலாலான சம்பாத்தியத்தில் சாப்பிடணும். ஹலாலான ஆடையை நம்ம உடுத்தணும். நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ஹலாலாக இருக்கணும். முடிஞ்சளவு தான தர்மங்கள் நம்ம செய்யணும். இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு ஒரு அமலை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதற்கான பதிலை அல்லாஹ் கொடுக்காம இருக்கவே மாட்டான். எனவே இந்த ஒரு சூறாவை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓதிட்டு பிடிவாதமாக அல்லாஹ்விடத்துல கேளுங்க. நிறைய பேர் பிடிவாதமாக கேட்கறது இல்லை. ஏதோ அமல் செய்கிறோம் அப்படின்னு செஞ்சுட்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு அமலை நீங்கள் உணர்ந்து தான் செய்யணும். ஒரு அமலை நீங்கள் செய்யும்போது அதற்கான பலன் நமக்கு கிடைக்குதோ இல்லையோ முதல்ல நமக்கு மனநிறைவு வரணும்.
நான் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அமல் செஞ்சிருக்கேன். அல்லாஹ்விடத்துல ரொம்ப உருக்கமா நான் கேட்டிருக்கேன். அல்லாஹ் தரலைனாலும் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நல்லதுக்காக தான் அல்லாஹ் இந்த விஷயத்த எனக்கு கொடுக்காம போவான். எனக்கு தர்றதாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா தாமதிக்காம எனக்கு தருவான் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் நீங்க உறுதியா நீங்க உணர்வோட ஒவ்வொரு அமலையும் நீங்க செய்யுங்க. இந்த சூறாவ இன்ஷா அல்லாஹ் தினமும் 100 தடவ நீங்க ஓதுங்க. ஏதாவது ஒரு நேரத்துல உட்கார்ந்து ஓதுங்க. இல்ல ஒரே நேரத்துல என்னால ஓத முடியாது அப்படிங்கிறவங்க, ஐவேளை தொழுகைக்கு பின்னாடி நீங்க பிரிச்சு, பிரிச்சு கூட நீங்க ஓதிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த முறையில ஓதிட்டு, நீங்க அல்லாஹ்விடத்துல உருக்கமா கேளுங்க. 10 நாள் நிய்யத்துல நீங்க 2வது, 3வது நாள்லயே இதனுடைய பலன பார்க்க முடியும். மாற்றத்த நீங்க பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நானும் இந்த சூறாவ நிய்யத்து வச்சு ஓதுனேன். எனக்கு 6வது நாள்லயே எனக்கு அல்ஹம்துலில்லாஹ்ன்னு பலன் கிடைச்சது. நீங்களும் நம்பிக்கையோட ஓதுங்க. அல்லாஹ்வினுடைய குர்ஆன்ல இருந்து தான் ஒரு அமல நம்ம செய்றோம். ஒரு குர்ஆனுடைய வசனத்த தான் ஓதுறோம். அதுவும் இந்த சூறா ஒரு தடவ ஓதுனா 1000 ஆயத்துக்கள ஓதிய நன்மைய அல்லாஹ் நமக்கு தர்றான் அப்படிங்கும்போது, ஒரு நாளைக்கு நம்ம 100 தடவ ஓதும்போது அதனுடைய நன்மைய நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். நிறைய நன்மைகள கொஞ்ச நேரத்திலேயே சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாபெரும் பொக்கிஷமான சூறா தான் இந்த சூறா. இந்த சூறாவ 100 தடவ ஓதனா உங்களுடைய நாட்டங்கள் நிறைவேறும். உங்களுடைய வாழ்வாதாரத்துல அல்லாஹ் பெருவாரியான பரக்கத்த கொடுப்பான். மேலும் இந்த சூறாவை யார் ஒரு நாள்ல 100 முறை ஓதுறாங்களோ அவங்களுடைய கஷ்டங்கள், சிரமங்கள், சோதனைகள் தீர்க்கப்படுமாம். இன்னும் மன அழுத்தத்தோட வாழ்றாங்க பாருங்க. அந்த மாதிரி வாழ வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அல்லாஹ் தஆலா மனதிற்கு ராஹத்தான ஒரு வாழ்க்கைய கொடுக்குறான். நிறைய உணரச் செய்றான். அல்லாஹ் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கைய உணர்றதுக்கு நமக்கு இந்த சூறா ஒரு உதவியா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஓதுங்க. 100 தடவ ஒரு நாள்ல ஓதுறவங்களுக்கான பலன் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதில நான் உங்களுக்கு சுருக்கமா தான் சொல்லியிருக்கேன். 100 தடவ யார் ஓதுறீங்களோ, உங்களுக்கு அனைத்து விதமான தீமைகள்ல இருந்து பாதுகாப்பும் உங்களுக்கு கிடைக்குது. மேலும் இந்த சூறாவ வாழ்க்கையில நீங்க 1000 முறை நீங்க ஓதி முடிச்சீங்க அப்படின்னா, உங்களுடைய கபருடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். ஏன்னா, இந்த சூறாவே கபருடைய வாழ்க்கைய பத்தினது தான். அப்படிங்கும்போது இந்த சூறாவ யார் அதிகமா ஓதுறாங்களோ, அல்லது வாழ்நாள்ல 1000 தடவ ஓதி முடிக்கிறாங்களோ, அவங்களுடைய கபருடைய வாழ்க்கைய அல்லாஹ் நிம்மதியாக்குவான். இது ரொம்ப பெரிய ஒரு சிறப்பு. இன்ஷா அல்லாஹ். எல்லோருமே ஓதுங்க. இம்மையிலும், மறுமையிலும் நமக்கு நிறைய நற்பலன்கள கொடுக்கக்கூடிய சூறா தான் இந்த சூறா. இன்ஷா அல்லாஹ் 10 நாள் நிய்யத்து வைங்க. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க நிறைவா ஓதி முடியுங்க. அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவிகள கொடுப்பான். இந்த சூறாவ ஓதிட்டு எல்லா மக்களையும் உங்களோட துஆவுல சேர்த்துக்கோங்க. அதில ஸ்பெஷலா என்னையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட துஆ செய்ய சொல்லி கேட்டிருக்கிற எல்லா மக்களுக்காகவும் நான் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இந்த மாதிரி சூறாக்களுடைய வஜீஃபாக்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாப இப்பவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் மூலம் நீங்க புக் பண்ணிக்கலாம். ஏன்னா, இந்த கிதாப்ல சூறாக்களுடைய சிறப்பு தான் நிறைய இருக்கு. கண்டிப்பா இது ஒவ்வொரு வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் தான். இந்த கிதாப் வேணும்னாலும் சரி, அல்லது தமிழ் குரான், தர்ஜுமா குரான் வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் அழகுக்கு நம்மகிட்ட நிறைய பொருள் இருக்கு. ஆரோக்கியத்துக்கும் நிறைய பொருள் இருக்கு. அதுல மிக முக்கியமானது சுத்தமான சந்தனத்தூள், இன்னும் ரோஜா இதழ் பொடி, இன்னும் முல்தானி மெட்டி பவுடர், இன்னும் கஸ்தூரி மஞ்சள் பவுடர், இன்னும் மஞ்சிஷ்டா தூள், இன்னும் ரோஜா இதழ் ஃபேஸ் பேக், ஜாதிக்கா, சந்தனம், ரோஜா 3ம் கலந்த ரோஜா இதழ் ஃபேஸ் பேக்கு நம்மக்கிட்ட தான் கிடைக்கும். இன்னும் நலங்கு மாவும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் முடி பிரச்சனைய தீர்க்கக்கூடிய, இன்னும் முடி சார்ந்த அத்தனைக்கும் ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா, நம்மளோட மூலிகை ஹேர் ஆயில் மிக்ஸை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க. இன்னும் நம்மக்கிட்ட மூலிகை சீயக்காத்தூளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் சுத்தமான தேனும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இது எல்லாம் வேணும்னாலும் கிதாபுக்கு கொடுக்கப்பட்ட அதே நம்பர்ல தான் நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க புக் பண்ணணும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.